ஒரு காரை ரிவர்ஸ் செய்ய முதலில் பிரேக்கை அழுத்தி கியரை ரிவர்ஸ் ஆர் க்கு மாற்றவும். பின்னர் பின்புற ஜன்னல் வழியாக உங்கள் பயணியின் பக்க தோள்பட்டை வழியாக பார்க்க திரும்பி பாதை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய உங்கள் கண்ணாடிகளை சரிபார்க்கவும். மெதுவாக பிரேக்கை விடுவித்து மெதுவாக ஆக்சிலரேட்டரை பயன்படுத்தி காரின் பின்புறம் நகர விரும்பும் திசையில் சக்கரத்தை திருப்புவதன் மூலம் வாகனத்தை இயக்கவும். பிரேக்கை பயன்படுத்துவதன் மூலம் நிறுத்தவும். படிப்படியான வழிகாட்டி ரிவர்ஸ் செய்ய தயாராகுங்கள். கியர்களை மாற்றுவதற்கு முன் கார் நிற்கிறது என்பதை உறுதிப்படுத்த பிரேக் பெடலை உறுதியாக அழுத்தவும். ரிவர்ஸ் செய்ய கியர் செலக்டரை க்கு மாற்றவும். உங்கள் காரை பொறுத்து ரிவர்ஸ் நிலைக்குச் செல்ல நீங்கள் ஒரு பொத்தானை அழுத்த வேண்டும் அல்லது லீவரை உயர்த்த வேண்டும். பின்புற ஜன்னல் வழியாக உங்கள் வலது பயணியின் பக்க தோள்பட்டை வழியாக பார்க்க உங்கள் தலை மற்றும் உடலை திருப்பவும். உங்கள் சுற்றுப்புறத்தின் பரந்த பார்வைக்கு உங்கள் பக்க கண்ணாடிகளை சரிபார்க்கவும். உங்கள் உடல்நிலை உங்களுக்கு பின்னால் நேரடியாக என்ன இருக்கிறது என்பதை காண உதவுகிறது. ரிவர்ஸில் நகர்த்தவும். கார் பின்னோக்கி நகரத் தொடங்க பிரேக் பெடலை மெதுவாக விடுங்கள். தானியங்கி கார்களுக்கு உங்கள் வேகத்தை கட்டுப்படுத்த ஆக்சிலரேட்டர் பெடலை மெதுவாக அழுத்தவும். கைமுறை கார்களுக்கு கிளட்ச் மெதுவாக நிலையான வேகத்தில் நகரும்படி கட்டுப்படுத்தவும். காரின் பின்புறம் செல்ல விரும்பும் திசையில் சக்கரத்தை நகர்த்துவதன் மூலம் திசை திருப்பவும். எடுத்துக்காட்டாக காரின் பின்புறம் இடதுபுறமாக நகர வேண்டுமென்றால் சக்கரத்தை இடதுபுறமாக இயக்கவும். காரை பாதுகாப்பாக வழிநடத்த உங்கள் கண்ணாடிகள் மற்றும் உங்கள் பின்புற காட்சி இரண்டையும் சரிபார்த்து சுற்றிப் பார்க்கவும். நீங்கள் நிறுத்த வேண்டியிருக்கும் போது பிரேக் பெடலை உறுதியாக அழுத்தவும். முக்கிய குறிப்புகள்: மெதுவாக பின்னோக்கிச் செல்லவும். எப்போதும் மெதுவான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் பின்னோக்கிச் செல்லவும். உங்கள் காரை அறிந்து கொள்ளுங்கள். கியர் மாற்றத்தின் தலைகீழ் நிலை காரை பொறுத்து மாறுபடும். எனவே உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் உரிமையாளரின் கையேட்டைப் பார்க்கவும். பயிற்சி: கார் தலைகீழாக எவ்வாறு நகரும் என்பதை வசதியாக புரிந்து கொள்ள காலியான சாலை அல்லது பெரிய காலியான வாகன நிறுத்துமிடத்தில் பயிற்சி செய்யுங்கள்.